மீண்டும் ஒரு விளையாடியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகளுடன் தொடரில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாண்டு வந்தது. அந்த வகையில் 5வது இறுதியுமான டெஸ்ட் போட்டி சிட்னியில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 4 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 2-1 அடிப்படையில் ஆஸ்திரேலியா அணி ஏற்கனவே முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-2 என்ற அடிப்படையில் போட்டி தொடரை சமநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பும், ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்ற 3-1 அடிப்படையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் முகமாகவும் இந்த போட்டி ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுற்றி வெற்றி பெற்ற இந்திய அணி முதலாவதாக தமது அணியை துடுப்பாட்டத்தில் ஈடுபடுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் ஆடுகளம் வந்து முதலாவது 185 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இணைந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னணி வீரர்கள் ஓட்டங்கள் பெறாதன் காரணமாக இந்த குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தார்கள். அதன் பின்னதாக ஆஸ்திரேலியா அணி தமது சொந்த நாட்டில் 181 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் இழந்து 4 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணியை விட 4 ஓட்டங்கள் குறைவாக பெற்று ஆட்டமிழந்திருந்தது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியிருந்த இந்திய அணி சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்து இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த போட்டியில் வெற்றி பெற்று 2-2 என்ற அடிப்படை தொடரை சமநிலைப்படுத்தி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். நினைத்த வேளையில் 157 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இணைந்து கொண்டது ஜசாவி ஜெய்ஸ்வால் 22 ஓட்டங்கள், ரிஷாட் பண்ட் அதிரடியாக 33 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தார். ஆஸ்திரேலிய பந்து வீச்சு ஸ்காட் பாலண்ட் 6 விக்கெட்டுகள் மற்றும் கமின்ஸ் 3 விக்கெட், வெப்சர் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆகிய 162 ஓட்டங்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் ஜஸ்பிரீத் பும்ரா காயம் காரணமாக இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக சாம் கான்டஸ் 4 ஓட்டங்கள் 3 அடங்களாக 22 ஓட்டங்கள், உஸ்மான் கவாஜா 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக 45, ஸ்டீவன் ஸ்மித் 4 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழா 58 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலிய அணி தடுமாறியிருந்தது. இதில் உஸ்மான் கவாஜா மற்றும் டிராவிஸ் ஹெட்டுக்கு இடையில் 4வது விக்கெட்டுகள் 46 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டு இந்திய அணியின் வெற்றி கனவை தகர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் டிராவிஸ் ஹெட் 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக ஆட்டமிழக்க 34 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்த வெப்சரோடு இணைந்து இறுதி நேரத்தில் 53 பந்துகளில் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் 5வது விக்கெட்டுக்காக டிராவிஸ் ஹெட்டோடு என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 164 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 4 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடர் 5 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 3-1 அடிப்படையில் தொடரை கைப்பற்றி இந்திய அணியை தோல்வியடை செய்திருக்கிறார்கள். அதோடு போர்டர் கவாஸ்கர் போட்டிகளிலே 10 வருடங்களின் பின்னதாக ஆஸ்திரேலிய அணி கிண்ணத்தை கைப்பற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்துவீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார்கள். இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலிய அணி இப்பொழுது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு 2025ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிறது. தென்னாப்பிரிக்கா அணி ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிற நிலையில் இப்பொழுது ஆஸ்திரேலிய அணியும் தெரிவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது 4ஆம் மாதம் லண்டனில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஸ்காட் பாலண்ட் இந்த போட்டி நாட்டு நாயகனாகும். இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்த ஒரே ஒரு பந்து வீச்சாளராக இருக்கின்றார் ஜஸ்பிரீத் பும்ரா. 5 போட்டிகள் 32 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஷன் சிங் பேடியின் 31 விக்கெட்டுகள் என்ற சாதனை அவர் தகர்த்திருக்கிறார். அதன் காரணமாக அவருடைய சிறந்த பந்து வீச்சின் காரணமாக இந்த போட்டித்தொடரின் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான தொடரின் நாட்டு நாயகன் விருதை ஜஸ்பிரீத் பும்ரா பெற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.